بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه 12 عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் சஃபூத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை, அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய கருத்துக்களை, அகராதி பொருட்களை, அதேபோல் அதனுடைய இலக்கிய நயங்களை நாம் பார்த்து வருகிறோம். மிக தெளிவாகவும் விபரமாகவும் அல்ஹம்துலில்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த அடிப்படையில் நாம் சஃபூத்து தஃபாசீர், அதாவது சூரத்துல் பக்ராவுடைய சூறாவினுடைய அந்த விஷயத்திலே 67வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். ஒய்திஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்தினுடைய அர்த்தங்களையும் தஃப்சீரையும் அதனுடைய அகராதி பொருட்களையும் அது இறங்கிய காரணம் இன்னும் தொடர்புகளையும் பார்த்து விட்டோம். ஒரு ஆயத்துகளுக்கும் மற்ற ஆயத்துகளுக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் மற்ற விஷயங்களை எல்லாம் விபரமாக பார்த்துவிட்டு இப்பொழுது நாம் இங்கு இலக்கிய நயம் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். சஃபூத்து தஃபாசீர் பாடம் 67, சூரத்துல் பக்ரத்தி மதனியா, இலக்கிய நயம் 60 to 62வது ஆயத், லெசன் ஆஃப் தஃப்சீர். இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இங்க நம்ம இலக்கிய நயத்தை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாடத்திலேயும் கிதாபுடைய ஆசிரியருடைய வழக்கம் ஆரம்பமாக அகராதி பொருள், அதேபோல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்பு, ஏதேனும் சபபு நுசூல் இறங்கியதற்குரிய காரணங்கள் ஏதேனும் இருந்தால் அதையும் தெளிவாக சொல்லி முடித்த பின் தஃப்சீருக்கு பின்பாக இலக்கிய நயம், அதிலே குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியத்தை பற்றி தெளிவாக விபரமாக எடுத்துச் சொல்லுவார்கள். அதன் மூலமும் நாம் படிக்கக்கூடிய அந்த தஃப்சீருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் அதன் மூலம் நாம் அந்த கருத்துக்களை உள்வாங்க இலகுவாக இருக்கும். அது நம்முடைய உள்ளத்தை தைக்கக்கூடிய விஷயத்திலே உள்ளத்தை தைக்கும் அளவிற்கு அதனுடைய கருத்துக்கள், இலக்கிய நயங்கள் நம்முடைய மனதில் ஆழமாக பதியும். அந்த அடிப்படையில தான் இப்போ 60லிருந்து 62வது ஆயத் வரைக்கும் உள்ள அந்த பாடங்கள்ல, அதாவது இது கால மூசா லிகௌமிஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்திலிருந்து ஒய்திஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்திலிருந்து வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய இலக்கியத்தை இப்பொழுது நாம் இங்கு காண இருக்கிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் போகலாம். இன்ஷா அல்லாஹ் இலக்கியத்தை தெளிவாக படிக்கலாம். அல் பலாகத்து, இலக்கிய நயம். அவ்வலன், முதலாவது, ஃபி இலாஃபத்தி ரிஸ்கி இலல்லாஹி தஆலா, ஃபி இலாஃபத்தி ரிஸ்கி, ரிஸ்கை இலாஃபத் செய்வதிலே, இலல்லாஹி தஆலா அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் உணவை ரிஸ்கை இலாஃபத் செய்வதிலே தாலீமுன் லில் மின்னதி வல் இன்ஆமி, அதாவது தாலீம் மகத்துவம் மிக கண்ணியப்படுத்துவதாக இருக்கிறது, லில் மின்னதி உபகாரத்தை, வல் இன்ஆமி அல்லாஹ் கொடுத்த அந்த வெகுமதிகளை கண்ணியப்படுத்துவதாக இருக்கிறது, ஈமா உன் இன்னும் ஈமாவாக இருக்கிறது, அதாவது சைகினை செய்வதாக இருக்கிறது, இலா ஒரு விஷயத்தின் பக்கம், அன்னஹு நிச்சயமாக அவன், அன்னஹு ரிஸ்குன் ஹாசிலும் மின் கைரி தஅபின் வலா மஷக்கத்தின், இலா அன்னஹு ஒரு விஷயத்தின் பக்கம், அதாவது நிச்சயமாக ரிஸ்க் இருக்கிறது, பெறக்கூடிய ரிஸ்க், மின் கைரி தஅபின், ரிஸ்குன் ஹாசிலுன் கிடைக்கக்கூடிய ரிஸ்க், மின் கைரி தஅபின் எந்த கஷ்டமும் சடைவும், வலா மஷக்கத்துன் எந்த சிரமமும் இல்லாமல் ரிஸ்க் கிடைப்பதன் பக்கம் இஷாரா செய்வதாக இருக்கிறது. இதைத்தான் சொல்றது. ஒன்று அல்லாஹ்வின் பக்கம் இலாஃபா செஞ்சதை கொண்டு, ஒன்றும் அதுக்கு அல்லாஹ் செஞ்ச உபகாரம், அவன் கொடுத்த வெகுமதியுடைய கண்ணியம், ரெண்டு விஷயம்.
இன்னொன்னு என்ன, எந்த கஷ்டம் இல்லாம கிடைக்கக்கூடிய உணவு. ஏன்னா அல்லாஹ் கொடுக்குறான், லேசா கிடைச்சிருச்சு உங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு தான் இங்க என்ன செய்யறோம், இலாஃபத்தை கொண்டு வரோம். ஏற்கனவே இந்த இலாஃபத்து விஷயமாக ஒரு ஆயத்துல வந்துச்சு, இது கால ரப்புக்க லில் மலாயிக்கத்தி என்பதாக சொன்னான். இது கால ரப்புக்க, உங்களுடைய இறைவன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், முகாத்தப் செஞ்சு சொன்னான். அதான் இலாஃபத், உங்களுடைய இறைவன் என்பதாக. அதுலேயும் நம்ம பார்த்தா அப்போ கண்ணியத்தையும் அல்லாஹ் நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த மஹப்பத்தையும் விளக்குவதாக இருந்துச்சு. அப்போ இங்கே இலாஃபத்துடைய அந்த சட்டங்களை தான் பார்க்கணும். இதா குலு வஷ்ரபு பாருங்க, ஃபி இலாஃபத்தி ரிஸ்கி இலல்லாஹி தஆலா, குலு வஷ்ரபு மிர் ரிஸ்கில்லா, மிர் ரிஸ்கில்லா, அல்லாஹுடைய ரிஸ்க் என்று இலாஃப செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த இலாஃபத்துடைய விஷயத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். அதாவது இலாஃபத்தை பொறுத்த வரைக்கும் குரான்ல இலாஃபத் நிறைய இடத்துல வருது. குரானுடைய அரபுகளுடைய உஸ்லூபுகள் பொதுவா இல்முடையவங்க, பலாகத் ஃபசாஹத் உள்ளவங்க இருக்காங்களே, பொதுவா ஒவ்வொரு விஷயத்தையும் புழங்கக்கூடிய விதம் இருக்குது. அதுல பலவிதமான ஹிக்மத்துகள் இருக்கு. இப்போ இலாஃபத்துடைய விஷயத்துல பார்த்தோன்னு சொன்னா, கியாமத்துடைய அந்த நாளை, அதனுடைய மாறுபட்ட அந்த நிலைகளை வித்தியாசமா குரான்ல என்ன செய்யுது, விளக்குது, நம்ம பார்க்குறோம். யௌமல் கியாமா என்பதாகவும், யௌமல் ஹுரூஜ் என்பதாகவும், யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபால். அப்போ ஒவ்வொரு விதமான இலாஃபத். ஒன்று இலாஃபத்து இஸ்மி, இலாஃபத்து இஸ்மின் பக்கம் இலாஃபத் செய்கிறது. இப்போ யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபாலு வக்கானத்தில் ஜிபாலு கசீபம் மஹீலா, இதில் ஜும்லா ஃபேலியாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி யா யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஜல்சலத ஸாஅத்தி. இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யறது, குரானுடைய இலாஃபத் இருக்குது, அது தனி ஒரு கலையாக இருக்கு. அப்போ அந்த மறுமை நாளை வந்து சொல்றதுக்கு அது பல இலாஃபத் செஞ்சு யௌமத் சனாத் என்பதாக இப்படி பல வகைமா விதத்தில் இலாஃபத் செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ இலாஃபத்துங்கிறது அது நோக்கம் என்ன? இலாஃபத்துடைய நோக்கம் வந்து பொதுவாக பல மாறுபட்ட நோக்கத்துக்காக என்ன செய்யப்படும், இலாஃபத் செய்யப்படும். அதாவது ஒன்று வந்து என்னது, நேரில் உள்ளதுடைய அந்த வகைக்காக வேண்டி, இன்னொன்று முன்னாடி உள்ளது அல்லது பின்னாடி வரக்கூடியதை கவனிச்சு. இப்போ இலாஃபத்துடைய விஷயத்தை பார்த்தோன்னு சொன்னால் அது சில முக்கியமான நோக்கங்களுக்காக வேண்டி செய்யப்படும். முதலாவது புகழ், மதஹ்க்காக வேண்டி, அல்லது தாதீம், தாதீம்ல நான் செஞ்சுருக்கோம்ல, அதாவது பெருமிதப்படுத்துறது, கண்ணியப்படுத்துறது, அது மாதிரி கேவலப்படுத்துறது, தஹ்கீர் அதாவது இழிவுபடுத்துறது, தஹ்வீல் எச்சரிக்கை செய்கிறது, இது அல்லாத வேற பல நோக்கங்களுக்காக என்ன செய்யப்படும், நம்ம வந்து என்ன செய்ய இலாஃபத்துங்கிறது செய்யப்படுறது நம்ம பார்க்குறோம் பல நோக்கங்களுக்காக. உதாரணமாக குரானில் எடுத்துகிட்டு சொன்னால் அல்லாஹ் ஹுஸி இலைக்கி பி ஜித்இன் நஹ்லா என்பதாக சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஜித் அப்படிங்கிற வார்த்தையை நஹ்லத்தின் பக்கம் என்ன செஞ்சுருக்கான், இலாஃபத் செஞ்சுருக்கான். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த இதை வந்து இல்லைங்கன்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறான், ஒரு பெண்மணிகிட்ட. எந்த பெண்மணி? குழந்தை பெறக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது குழந்தை பெறக்கூடிய அந்த கடைசி நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அது போய் குலுக்குங்கன்னு சொன்னால் இது நடக்கக்கூடிய காரணமா? அப்போ இது குலுக்குற காரியம் கிடையாது. மாறாக என்ன, இந்த இடத்துல என்ன சொல்றது, அந்த வார்த்தையினுடைய அந்த விஷயத்த நஃப்ஸில் பதிய வைக்கணும். நஃப்ஸ் அப்படி ஒரு குலுங்கணுங்கிறக்க, நஃப்ஸுங்கிறதை ஏற்றுக்கொண்டு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறக்காகத்தான். அப்போ அதனுடைய பயன் என்ன, துசாக்கி தலைக்கு ருத்தபன் ஜனியா. அப்போ நஃப்ஸில் இந்த இடத்த என்னது, ஒரு விஷயத்த அப்படி ஹிஸ்ஸி ரீதியாக உணர்றதுக்காக வேண்டி. சரி, துசாக்கி தலைக்கு ருத்தபன் ஜனியா என்பதாக அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி சில இடத்துல என்னது தவஜு, அதாவது நஃப்ஸ். இப்படி குரான்ல பல இடங்கள் அந்த மாதிரி இது தர ஷம்ஸ் இதா தலா தசாவரு அன் கஃபிஹிம் தாத்தல் யக்கூன் தாத்தல் யமீன் இதா அரப தக்ரிதும் தாத்த ஷிமால் என்பதாக வருது. இது எப்படின்னா முன்னாடி உள்ளதை கவனிச்சு, முன்னாடி உள்ள சியாக்க கவனிச்சு என்ன சூரியனுடைய நிலையை பற்றி சொல்லப்படுது. இதில் வந்து என்னது தேவைக்கேற்ப எனது இங்கே வந்து நிலைகளை எடுத்து சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி சில நேரத்தில் இலாஃபத் எப்படின்னு சொன்னால் நஃப்ஸை கிளப்பி விடுறதுக்காக, அது ஆர்வமூட்டுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வமூட்டுறதுக்காக வேண்டி அதை கிளப்பி விடுறதுக்காக என்ன செய்வாங்க, இலாஃபத் செய்வாங்க. உதாரணமாக நல்லது அந்த செயலை விடணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்ல, வலா தக்ரபு மாலல் யத்தீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன் ஹத்தா யபுலுகா அஷுத்தா. இந்த இடத்துல இதா மாலுங்கிறது எதன் பக்கம், யத்தீமின் பக்கம் என்ன செய்யுது, இலாஃபத் செய்யப்படுது. ஏன், உள்ளத்தில் ஒரு இரக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. உள்ளத்தில் ஒரு இறக்கம் வரணும், எத்தீமுடைய அந்த நிலையை நினச்சி மனசில் ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த இலாஃபத் செய்யப்பட்டது. சரி, அதே நேரத்தில் பாருங்கள், சில இடங்களில் பாருங்கள் ஹிஸ்பு ஷைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்கு வந்து இந்த இந்த இடத்துல எதுக்கு,
அவனுக்கு கேவலத்தை ஹக்கீரை சொல்றதுக்காக வேண்டி. ஹிஸ்புல்லா என்று சொல்றது இது ஜலாலத் அல்லாவுடைய கண்ணியத்தை விளக்குறதுக்காக. இப்படி என்ன செய்யறது, நஃப்ஸை வந்து கிளப்பிடுறது. அதாவது ஒன்று வந்து ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லும்போது அல்லாவுடைய அந்த இஹ்லாஸின் பக்கம் மனிதனை தூண்டுறதுக்காக வேண்டி ஒரு ரகுபத்தை ஏற்படுத்துறது. ஷைத்தானுடைய ஹிஸ்பு ஷைத்தான் என்று சொல்லும்போது அந்த ஒரு வெறுப்பை கிளப்புறது, ஷைத்தானுடைய படையின் மீது ஒரு வெறுப்பை கிளப்புவதற்காக வேண்டி இது போன்று என்ன செய்யப்பட்டிருக்கு, இலாஃபு செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சில நேரத்தில் லமீருக்கு இலாஃபு செய்வாங்க. அது சில இடங்களில் ஒரு லமீரை இலாஃபு செய்யறது. அதாவது இன்ன ரசூலக்கும் உள்ளதி ஒரு சில இலைக்கும். அதே மாதிரி இலாஃபத்துங்கிறது லமீரின் பக்கம். இது வந்து பொதுவாக வந்து குரான்ல கசசு குரானுடைய அந்த சம்பவங்கள் அதிகமாக வருது. ஏன்னா அதிகமாக வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த கதைகளில் சம்பவங்களில். ஏன்னா வந்து அசல்ல வந்து இலாஃபத் லமீரின் பக்கம் இலாஃபத் இருதுங்கிறது வந்து அது எதுக்காக வேண்டி பொதுவாக, அதாவது நஃப்சுடைய அந்த விஷயங்களை பொதுவான சிஃபத்துக்குள் நஃப்சுடைய அந்த அதாவது கிண்டல் தன்மை, அதாவது கேலி பண்ணுறது, அதே மாதிரி என்ன சொல்கிறது, அதாவது கேலி பண்ணக்கூடிய அந்த தரிக்கத்தை வெளியாக்குறது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அடக்குமுறை அவங்கள்ட்ட இது பண்ணுறது. அதே மாதிரி காஃபிர் இந்த மறுக்கக்கூடிய அந்த காஃபிர்களுடைய அந்த விஷயங்கள்லேருந்து ஏற்படக்கூடிய அந்த கேலி விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இந்த பாருங்க, இன்ன ரசூலக்கும் உள்ளதி ஒரு சில இலைக்கும் இல்லை மஜ்னூன். இந்த இடத்துல எப்படி கேட்கக்கூடியவங்களுடைய அந்த இதில் வந்து எனது ஒரு ஒரு கண்ட்ரோல் பெற்றுக்கொள்ளுங்க, அக்கல் ரீதியான ஒரு கண்ட்ரோலை பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக வேண்டி. இலைக்கும் லமீரின் பக்கம். குல் இன்னமா அயதுக்கும் பிவாஹிதத்தின் தக்கூமு லில்லாஹி மஸ்னா ஃபுராதா சும்ம தஃபக்கரு மா பி சாஹிபிக்கும் மின் ஜின்னா இன் ஹுவ இல்லா நதீருன் லக்கும் பைன எதை அதாபின் ஷதீத். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யுது, இப்படி பல விஷயங்கள் குரானில் இலாஃபத்து விஷயத்தில் இப்படி மாற்றி மாற்றி என்னது ஒரு லமீரை வச்சு என்ன செய்யறது, கிண்டல் பண்ணக்கூடிய இடத்துல அந்த காஃபிர்கள் கேலி செய்கிற இடங்கள் இதெல்லாம் வந்து லமீரை வச்சு வந்திருக்கதை எனது குரான் தெளிவாக எடுத்து சொல்லுது. அதே மாதிரி கியாமத்துடைய விஷயத்தில் பல பேர்களில் கியாமத்து கொண்டு வருது. இப்படி இலாஃபத்து வந்து பல வகையாக இருக்குது. இலாஃபத்துடைய விஷயம் பல இடத்துல வந்திருக்குது. பல அதாவது எல்லாமே ஒவ்வொரு நோக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தை அந்த இடத்துல உணர்த்துறதுக்காக வேண்டி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி இங்கே இலாஃபத்துங்கிறது இலாஃபத் ரிஸ்கின் பக்கம். அதாவது அல்லாவுடைய ரிஸ்க் என்று சொல்றதுடைய நோக்கம் என்ன, ஒன்றும் அந்த தாலீம் அந்த உபகாரத்தை என்ன செய்யறது பெரிதுபடுத்தி காண்பிப்பது ஒன்று, இன்னொன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்றதுனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத இஷாரா செய்யறதுக்காக வேண்டி. சானியன் ரெண்டாவது விஷயம் ஃபி தஸ்ரீஹி பிதிக்ரில் அருளி. அதாவது இந்த இடத்துல வந்து அருளுடைய திக்கரை வந்து வெளிப்படையாக கொண்டு வந்திருக்காங்க. என்னது சராஹத்தை வெளிப்படையாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த அந்த ஆயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عشرة عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض. அப்போ ஃபில் அர்லிங்கிறதுல இந்த இடத்துல வெளிப்படையில் இந்த திக்ரு பூமியினுடைய திக்ரை வெளிப்படையாக கொண்டு வந்த விஷயம் வந்து முபாலகத்தன், அதாவது முபாலகா செய்து சொல்றதுக்காக. ஃபி தக்பீஹில் ஃபசாதி, ஃபசாது குழப்பம் செய்வதனுடைய அந்த கேடை அந்த வெறுக்கத்தக்க செயலை இந்த இடத்துல முபாலகா மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி. முபாலகாவுடைய பல வகைகள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பல பாடங்களில் முன்னாடி கழிஞ்சதில். முன்னாடி போன பாடங்கள் முபாலகாங்கிறது எந்தெந்த இடங்கள்ல வரும், எதுக்காக முபாலகா செய்யப்படும் என்பதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல குழப்பங்களுடைய அந்த வெறுப்புத்தன்மையை, அந்த ஒரு கேவலத்தை, ஒரு அசிங்கமான விஷயத்தை மிகைப்படுத்தி காண்பிப்பதற்காக. குழப்பம் செய்வதுங்கிறது ஒரு கேவலத்தை சார்ந்த விஷயம் என்றதை மிகைப்படுத்தி காண்பிப்பதற்காக வேண்டி ஃபில் அர்து என்பதாக சொல்லப்பட்டது. கவுலுஹு முஃப்சிதீன், முஃப்சிதீன் என்பது ஹாலுன் முஅக்கதத்துன், அதாவது உறுதி செய்யப்பட்ட நிலை. வஜ்ஹு ஃபஸாஹத்தி ஹாதல் உஸ்லூபி, இந்த இடத்துல இந்த உஸ்லூப்ல ஃபஸாஹத்துடைய நிலை என்ன, வஜ்ஹு ஃபஸாஹத்தி ஹாதல் உஸ்லூபினா இந்த இந்த போங்கினுடைய ஃபஸாஹத், இந்த போங்கினுடைய இந்த ஃபஸாஹத்தினுடைய நோக்கம் என்ன, அன்னல் முத்தகல்லிம பேசக்கூடியவர் கது தஷ்தத்து இனாயத்தஹு, கது தஷ்தத்
அது தஷ்தத்து இனாயத்துஹு, அவருடைய அந்த கவனிப்பு என்பது ரொம்ப கடுமையாகி இருக்கிறது. சில நேரங்களில் தீவிரமடைந்திருப்பது என்பது, அதாவது அன்னல் முத்தக்கல்லிம, பேசக்கூடிய முத்தக்கல்லிம் இருக்கிறாரே, கது தஷ்தத்து இனாயத்துஹு, அவருடைய இனாயத், அவருடைய கவனிப்பு இருக்கிறது, சில நேரம் எப்படி இருக்குது, கடுமையானதாக இருக்கிறது, தீவிரமடைந்ததாக இருக்கிறது. அம்ர அவின் நஹிய, அதாவது ஏவலையும் தடுப்பதையும், அமர் நஹி, ஏவல் மற்றும் தடுப்பலை தடுப்பதை ஆக்குவது, லா யஹூமு ஹவுலஹு லுபுசுன் அவ் ஷக்குன், ஜஅலல் அம்ர வன் நஹிய அவின் நஹிய, அதாவது ஏவலையோ அல்லது தடுக்கக்கூடிய விஷயத்தையோ ஆக்குவதை எப்படி ஆக்குறது, லா யஹூமு ஹவுலஹு, அந்த ரெண்டுக்கும் மத்தியில், அந்த ஹவுலஹுங்கிறது ஒன்று நஹி அல்லது அம்ரு, இதுக்கு மத்தியில் சுற்றாமல் இருக்க வேண்டும். லுபுசுன், யஹூம்னா அதை சூழக்கூடாது, லுபுசுன் அதாவது குழப்பமோ அல்லது ஷக்குன் சந்தேகமும் வந்துடக்கூடாது. குழப்பம் சந்தேகம் ரெண்டுமே செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதுக்காக என்ன செய்யறாங்க அப்போ, அதாவது எந்த விதமான குழப்பமும் எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது, பக்கத்துல நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, இதனுடைய இனாயத்தை கடுமையா தீவிரமா கவனிக்கிறாங்க. இடத்துல அசல்ல அந்த சுத்திரக்கூடாதுன்னு அர்த்தம், அதாவது எந்த நேரத்தில் நெருங்கிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்ப அதான் சொல்றாங்க. உதாரணமா ஹாம யஹோம்ங்கிறது ஏக்கு சொல்லுவாங்கன்னா, அதை பறவை என்னது வீட்டை சுற்றி எப்படி வட்டமிடுது, வட்டமிடும்போது எப்படி வட்டமிடும், அந்த மாதிரி சொல்லும்போது இங்கே என்ன, லா யஹோம் நெருங்கி விடக்கூடாது, அதாவது அது பக்கத்துல நெருங்கிடக்கூடாது, சுத்திடக்கூடாது. எதை, இந்த அம்ரு நஹி விஷயத்த ஆக்குறதுல என்னது, எந்த லுபுஸ்னா என்னது, ஒரு இல்திபாஸ் சொல்றோம்ல, ஒரு குழப்பமோ அல்லது சந்தேகமோ அல்லது என்னது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தேகமே என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. லபஸ்னா ஒன்றோட ஒன்று என்னது குழம்பிடுறது, அந்த குழப்பமோ அல்லது என்னது சந்தேகமோ அதுக்கு பக்கத்தில் அதை சுற்றி நஹியையோ அமரையோ சொல்லக்கூடிய நஹியுடைய விஷயத்திலையோ, தடுக்கக்கூடிய நஹியுடைய விஷயத்திலையோ, ஏவக்கூடிய அமருடைய விஷயத்திலையோ எந்தவித சந்தேகமும் குழப்பமும் குளறுபடியும் நெருங்கிவிடக்கூடாது, சுற்றிவிடக்கூடாது என்ற விஷயத்தை ஆக்குவதற்காக வேண்டி அந்த இனாயத்தை என்ன செஞ்சிருக்காங்க, கடுமையாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இனாயத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதான் என்ன முஃப்ஸிதீன் அப்படின்னு சொல்றது. வமின் மதாஹிரி ஹாதில இனாயத்தி தௌக்கீதி, இந்த வலியுறுத்தப்பட்ட, இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட இந்த கவனிப்பினுடைய வெளிப்பாடுகளில் இருந்து தான் முஃப்ஸிதீன் அப்படிங்கிறதுக்கு யக்சுன் நஹிய அனில் ஃபசாதி கூவத்தன், யக்சுன் நஹிய அனில் ஃபசாதி கூவத்தன் வயஜஅலுஹு வயஜஅலுஹு பஈதன் மின் அன் யுஃபல அன்ஹு அவ் யுன்ஸா. யக்சுன் நஹிய, நஹியை என்ன செய்யுது, அணிவிக்குது. அப்போ இந்த இடத்துல மதாஹிரி ஹாதியில் இனாயத்தி தௌக்கீது, இந்த தௌக்கீது இனாயத், அதாவது இந்த அழுத்தம் கொடுக்கிறது, சரியான கவனிப்பில் அழுத்தம் கொடுப்பது என்பது, அதன் மூலம் வெளியாகக்கூடிய விஷயங்கள் ஒன்று என்ன, கவுலுஹு முஃப்ஸிதீன் அப்படிங்கிறது என்ன, யக்சுன் நஹிய, நஹியை ஆக்குகிறது, அதாவது சூழ்ந்து கொள்கிறது, அனில் ஃபசாதி, ஃபசாதை விட்டும் தடுக்கக்கூடிய விஷயத்தை சூழ்ந்து கொள்கிறது, கூவத்தன் ஒரு சக்தியாக. ஃபசாதை செய்யக்கூடாது, ஃபசாதை விட்டும் தடுக்கக்கூடிய விஷயத்துல, இந்த வார்த்தை இருக்கு, இந்த முஃப்ஸிதீன்ங்கிற வார்த்தையை சொன்னது, ஃபசாதை விட்டும் தடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு சக்தியாக என்ன செய்யுது, அது ஆகிவிடுகிறது, சக்தியாக அது அணிந்து சூழ்ந்து கொள்கிறது. வெஜாலுஹு, இன்னும் என்னது, அதை ஆக்கிவிடுகிறது, பஈதன், எஜாலுஹுங்கிறது அந்த ஹூ நஹியை ஆக்கிவிடுகிறது, அதாவது பஈதன் தூரமானதாக, எஜாலு ஃபசாதை சொல்லலாம், எஜாலுஹு அந்த ஃபசாதை ஆக்கிவிடுகிறது, பஈதன் தூரமானதாக, மின்ன யுஃபல் அன்ஹு அதை விட்டும், அதாவது அதை விட்டும் பொடுபோக்காகிடாமல் இருப்பதற்கும், அஹிம்சா அதாவது மறந்து விடுதல், மறக்கடிக்கப்படுவதும், இன்னும் அதை விட்டும் எனது கவனமின்மையின் பொடுபோக்காக இருப்பதை விட்டும் அது தூரமாக ஆக்கிவிடுகிறது. அப்போ இந்த வார்த்தை இருக்குத, இப்படி இனாயத்து கொடுத்து, அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுத்து இதை சொன்னது இருக்குது, இந்த வார்த்தை என்ன ஆக்கிறது, ஹக்க அப்படி நஹியை சூழ்ந்துக்கிறது, இது ஃபசாதை விட்டு தடுக்கக்கூடிய விஷயத்த சூழக்கூடிய ஒரு சக்தியாக ஆக்கிக்கிறது. அதே மாதிரி அந்த ஃபசாதை தூரமாக்கிறது, எதை விட்டும், ஃபசாதா அதை விட்டு கவனம் இல்லாம மக்கள் பேரை விழுந்து விடுவதை விட்டும், அதே போல என்னது, அதை மறக்கடிக்கப்படுவதை விட்டும், அதை என்ன செய்யுது, மறந்துறதை விட்டு என்ன செய்யுது,
அது மறந்துட்டு அப்படி செய்ய ஆரம்பிச்சிடறாங்க, அதில் போய் விழுந்துடுறாங்க. அது அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு என்ன செய்யுது, அது இவங்களை காப்பாத்திடுது, அதை விட்டு என்ன செய்யுது, பாதுகாத்து விடுகிறது. சரி, சாலிசர் மூணாவது விஷயம், கவுலுஹு தாலா மிம்மா தும்பித்துல் அருள் அல் மும்பித்துல் ஹக்கீகி ஹு அல்லாஹ், அதாவது உண்மையாக முளைவிக்கக்கூடிய என்பவன் அல்லாஹாக இருக்கிறான். ஃபஃபீஹி மஜாசுன் யுசம்மா, இது இதில் என்ன இருக்கு, மஜாஸ் இருக்கு. யுசம்மா, இது சொல்லப்படும் அல் மஜாசுல் அக்லி, அக்லியான மஜாஸ், அதாவது மஜாஸ் அக்லி என்பதாக சொல்லப்படும். வைலாக்கத்துஹு அஸ் சபபியத்து, அப்போ அதனுடைய தொடர்பு என்ன, அஸ் சபபியா, காரணம் தான். அண்ணல் அறந்த, நிச்சயமாக பூமி லம்மா கால சபபன், காரணமாக ஆகியிருந்த பொழுது, லில் நபாத்தி, அதாவது முளைவித்தலுக்கு, முளைவிக்கிறதுக்கு பூமியில முளைவிப்பதற்கு இந்த பூமி காரணமாக இருந்த போது உஸ்னித இலை, அதன் பக்கம் என்ன செய்யப்பட்டுச்சு, இஸ்னா செய்யப்படுது, அதன் பக்கமே இணைக்கப்பட்டு விட்டது. அப்போ இதுல வந்து மஜாஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மஜாசி அக்லினா நமக்கு தெரியும் ஏற்கனவே, மஜாசி அக்லிங்கிறது என்னன்னா, அது வந்து என்னது, ஃபேலின் பக்கம் இணைக்கிறது, அல்லது அது போல உள்ள ஒரு விஷயத்தின் பக்கம் மானாவின் பக்கம் இணைக்கிறது. எது வந்து அதுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குதோ, அதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்காது, அதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்காது, அப்படிப்பட்ட விஷயத்தின் பக்கம். ஆனா அந்த இடத்துல ஹக்கீக்கி மானா புழங்குறதுக்கு ஏதாவது தடுக்கக்கூடிய கரினா இருக்கும், அதனால என்ன செய்யறது, அந்த மஜாஸ் மானாவே புழங்கிடுவாங்க. இது அக்கல் ரீதியாகத்தான் கண்டுபிடிக்க முடியும். அது அக்கல் ரீதியாக உணர்த்தப்பட்டால் மஜாஸ் அக்கல் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது மஜாஸுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள், அது வந்து சில உதாரணமாக சில இடத்துல நினைச்சுவாங்க, ஒரு உதாரணம் சொல்றோமே, உதாரணம் பார்த்தா எசிஃபு மலிகுர் ரூமி பாதான் ஹசமிஹி சைஃபு தௌலா, அதாவது ஒன்றும் இல்லை, உதாரணமா பனா அம்ருல் ஆஸ் மதீனத்தில் ஃபுஸ்தாத், ஃபுஸ்தாத்துங்கிற அந்த மதீனாவை அம்ருல் ஆஸ் உருவாக்கினார் அப்படின்னு சொல்றோம். சரி, கட்டினார், ஆனால் அவராக கட்டினார், அவர் கெட்டலை, கெட்டுறதுக்கு அவர் காரணமாக இருந்தார், கெட்டுறதுக்கு அவர் காரணமாக இருந்தார், அதனால அவர் சொல்லப்படுது. அப்போ சபபுக்காக வேண்டிய சில நேரம் மஜாஸ் புழங்குவாங்க. இந்த இடத்துல இது அது மாதிரி எம்ஷிபிஹில் ஒக்காஸ், அதாவது சபபுக்காக என்ன செய்ய சில நேரம் புழங்குறது. அதே மாதிரி சில மிசாலில் பார்த்தோன்னு சொன்னால் லமீர், அதாவது லமீரின் பக்கம் என்ன செய்வாங்க, இணைக்கப்படும். லமீரின் பக்கம் உதாரணமாக லமீரின் பக்கம் இணைக்கப்பட்ட அது மாதிரி என்னது, உதாரணமாக லமீரின் பக்கம் இணைக்கப்படக்கூடிய விஷயம்னா நஹாரு ஜாஹிது சாய்முன் வலைலுஹு காய்முன். நஹாரு ஜாஹிது, ஜாஹிதுடைய இரவு பகல் இருக்குது, சாய்மு நோன்பு பிடிக்கக்கூடியதாக இருக்குது, நோன்பாக இருக்குது. வலைலுஹு, அவனுடைய இரவு இருக்குது, நின்று வணங்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல என்னது, ஜாஹித், அதாவது ஜாஹிதுடைய இரவோ பகலோ என்ன செய்யாது, எந்த வணக்கமும் செய்யாது, எந்த வணக்கமும் செய்யாது. அப்போ லமீரின் பக்கம் என்ன செஞ்சிருக்கு, இந்த இடத்துல இணைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அசல் அங்கே நிற்கிறது ஜாயிதான் நிற்பாங்க, ஜாயிதான் நிற்பாங்க. அப்போ இந்த இடத்துல எதுக்காக அப்படி சொல்லப்படுதுன்னா, அதாவது வினை இன்னும் வந்து ஷுபஹத், இந்த ரெண்டுலேயும் வந்து எது அதுக்கு தொடர்பே இல்லையோ அதன் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இது ஃபேலை, அதாவது இடத்த கவனித்து, அதே மாதிரி ஃபேலை கவனித்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி சில இடத்துல மஸ்தர் பக்கம் இணைப்பாங்க, மஸ்தர் அதனுடைய 2 மஸ்தர் பக்கம் இணைப்பாங்க. அதே மாதிரி சில இடங்கள் என்ன செய்வாங்க, ஃபாயில மஃபூலின் பக்கம் மஃபூல ஃபாயிலின் பக்கம் இணைப்பாங்க. உதாரணமாக குரானில் வரக்கூடிய ஆயத்து இன்னஹு கான வாதுஹு மத்தியா, சில ஆத்தின்னு வரணும், ஆத்தின்னு சொல்லி வரணும், ஆத்தினுக்கு பதிலாக மத்தியா என்பதாக சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல மஃபூலை வந்து என்னது, இஸ்முல் ஃபாயில், ஃபாயிலுடைய இஸ்மு, அதாவது இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மஃபூலை வந்து ஃபாயில் பக்கம் இணைச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி என்ன செய்யறது, இணைக்கிறது, ஒன்றும் மாற்றி மாற்றி இணைக்கிறது. அதே மாதிரி பார்த்துன்னு எல்லா மிசாலையும், அதாவது இந்த விஷயங்களை ஃபுல்லாக பார்த்தோன்னு சொன்னால் இதில் பொதுவாக இந்த மஜாசி அக்கலியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று இணைப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன இணைப்புன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து அசலை உருவாக்கக்கூடியது யார், அல்லாஹ் தான் என்ன செய்வான், விளைவிக்கக்கூடியவன், அவனை தவிர யாரும் விளைவிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல பூமியோட இணைக்கப்பட்டிருக்க காரணம் என்னன்னு சொன்னால், பூமியில் விளையிறதுனால, அதுன்னு சொல்லலாம், பூமி அதுக்கு சபபாக இருக்குது, அதனால அது இது எதை கொண்டு அறியும், இது அக்கலை கொண்டு தான் தெரிய முடியும், அதனால தான் மஜாசி அக்கல்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை, பூமி புழங்கப்பட்டது மஜாஸ், அந்த மஜாஸ் எப்படி அறியப்படும், அக்கல் மூலம் தான் அறியப்படும், அதனால தான் அல் மஜாசி அக்கலின்னு சொல்லி சொல்லுவோம். மிம்மா தும்பித்துள்ளதா அல் மும்பித்துல் ஹக்கீக்கியு, உண்மையிலே விளைவிக்கக்கூடிய என்பவன் ஹூ அல்லாஹ், அல்லாஹாக இருக்கிறான். ஃபீஹி மஜாசுன், அதில் மஜாஸ் இருக்கின்றது, யுசம்மா சொல்லப்படும் அல் மஜாசுல் அக்லி.
வைலாக்கத்து அதனுடைய தொடர்பு என்ன? சபபியத்து சபபியாவாக இருக்கு. அண்ணல் அரத காரணகர்த்தா இருக்கு. அண்ணல் அரத நிச்சயமா பூமி இருக்குது. லம்மா கானத் சபபன் லின் நபாத்தி, அதாவது விளைவிப்பதற்கு விளைச்சலுக்கு பூமி காரணகர்த்தா இருப்பதனால உஸ்னித இலையா, அந்த பூமியின் பக்கம் இஸ்னா செய்யப்பட்டு இணைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து என்னது? அல் மஜாஸு அக்லி என்பதாக சொல்லப்படும். இன்னும் இதுல வந்து பலாகத்தில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது. அதை இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். இப்ப இதை படிச்சதை என்ன செய்யறது? இதுல கொண்டு என்னது? இந்த ஒவ்வொரு விஷயமும் எதற்காக பலாகத்தா புழங்கப்பட்டிருக்கோ அதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் திருத்தங்கள் இருக்குத நம்முடைய மனதில் அந்த விஷயத்தை ஆழமாக பதிய வைப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அல்லாஹு தாலா குரானுடைய ஒவ்வொரு இலக்கிய நயங்களையும் புரிந்து அதை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் அதை கொண்டு மாற்றங்களும் தசீர்களும் ஏற்பட்டு அல்லாவை நெருங்க, அவனை நெருங்குவதற்கு வழிகளை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.